வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு அட்சய திருதி. மகாவிஷ்ணு மனதில் மகாலட்சுமி இன்னைக்கு குடி புகுந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் வழிபட்டால் ரொம்ப நல்லது. ஆனால் மகாலட்சுமிக்கு தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உள்ள நாள். மகாலட்சுமிக்காக நான் ஃபஸ்ட்டு மஞ்சள், பச்சரிசியில் மஞ்சள் கலந்து இங்கே தாம்பாளத்தில் வச்சுட்டு, அதுக்கு மேலே பச்சரிசி, அந்த பச்சரிசியில் 5 ரூபா காயின்ஸ் வச்சு மகாலட்சுமி அது மேலே வச்சுருக்கேன். காயின்ஸ் ஒரு தங்க காயின்ஸ் ஒன்று, மகாலட்சுமி காயின்ஸ் அதில் வச்சுருக்கேன். குங்குமம்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சுட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, பிள்ளையார் பிடித்து வைத்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணணும். இன்றைக்கி அட்சய திதி எது செய்தாலும் சரி, விநாயகருக்கு நம்ம செய்யாமல் எந்த பூஜையும் செய்யக்கூடாது. அதனால் விநாயகருக்கு இன்றைக்கி பூஜை பண்ணிடுவோம். ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இந்த அட்சய திதி நாளில் எல்லோரும் நல்லா வளம் பெற்று நல்லா வளமுடன் இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே வாழணும்னு வேண்டிக்கிறேன். இதை முடிச்சுட்டு அடுத்தது மகாலட்சுமிக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். நம்ம நிறைய காசு பணம் தான் செய்யணும் அப்படிலாம் கணக்கு கிடையாது. நான் இங்கே பச்சரிசியில் 5 ரூபா காயின்ஸ் வச்சு ஒரு பூ வச்சுருக்கிறேன். இங்கே கல்லுப்பு, அதில் ஒரு 5 ரூபா காயின்ஸ் வச்சு பூ வச்சுருக்கேன். வெல்லம் எடுத்திருக்கேன், அதில் ஒரு 5 ரூபா காயின்ஸ் வச்சு பூ வச்சுருக்கிறேன். விநாயகருக்கு ஒரு 5 ரூபா காயின்ஸ் வச்சுருக்கேன். அவுள் பாயசம் வச்சு சாமிக்கு வச்சுருக்கேன். இந்த பழங்கள்லாம் வச்சு நம்மளால் என்ன முடியுதோ அட்சய திருதி அன்னைக்கு இந்த பூஜையை செய்கிறவங்களுக்கு அனைத்து வளமும், தங்க நகை தான் கிடையாது, எல்லாமே கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு தீபம், அடுத்தது நம்ம வீட்டில் உள்ள குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் போட்டுட்டு, அடுத்தது மகாவிஷ்ணுக்கு, மகாலட்சுமிக்கு, குபேரருக்கு, இவங்க 3 பேருக்கும் இந்த தீபத்தை ஏற்றி இந்த அட்சய திதி நாளில் நம்ம வழிபட்டு சாமியை கும்பிட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் முறையாக இதை இப்படி தான் செய்யணும். நான் தங்கம் தான் வச்சு கும்பிடணும் அவசியம் இல்லை. ஒரு 5 ரூபா காயின்ஸ் இருந்தால் கூட அதை வச்சு மகாலட்சுமி மகாவிஷ்ணு நினச்சி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா இந்த அட்சய திதியில் வருஷம் இந்த பூஜை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே, ஃபஸ்ட்டு வருஷம் பண்ணினேன் நல்லா இல்லை, 2வது வருஷம் பண்ணேன் நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. வருஷம் நீங்கள் செய்ய அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வர கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைக்கு வருவீங்க. நல்லா இருக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான நாளில் அது அட்சய திதி தான். இப்போ நம்ம பூஜை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஊதுபத்தி எடுத்து விநாயகருக்கு காமிச்சிட்டு, சுக்லாபரதம் விஷ்ணு சசிவர்ணம் சர்வஜம் பிரசாந்தியோதா சர்வே விமசாமி கணேசாய நம கணேசாய மகாலட்சுமி மகாவிஷ்ணு போற்றி போற்றி, மகாலட்சுமி மகாவிஷ்ணு போற்றி போற்றி, மகாலட்சுமி மகாவிஷ்ணு போற்றி போற்றி. ஊதுபத்தி நிவேதானம் சமர்ப்பயாமி. அடுத்தது நம்ம சாம்பிராணி பூஜை பண்ணுறோம். அதே மாதிரி விநாயகருக்கு சாம்பிராணி நிவேதானம் சமர்ப்பயாமி. அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் சமர்ப்பயாமி. அனைத்து இந்த பூஜையை முடிச்சுட்டு அடுத்தது சாம்பிராணியில் இந்த தேங்காவை காமிச்சு நான் நெல்லிக்காய் வச்சுருக்கேன். நல்லது. குசேலர் கிருஷ்ணருக்கு போய் அவுள் கொடுத்து அன்னைய நாள் அட்சய திதி அப்படிம்பாங்க. அதனால தான் இன்றைக்கி அவுள் பாயசம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுறேன். நெல்லிக்கண்ணி கொடுத்து, ஏழையாக இருந்தாலும் ஒருத்தர் கேட்கும்போது ஒரு நெல்லிக்கண்ணி நம்ம கொடுத்தோம்னா நம்ம கஷ்டம்லாம் நீங்கி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நெல்லிக்கண்ணி வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் வச்சாச்சு. விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணியாச்சு, லட்சுமிக்கும் பூஜை பண்ணியாச்சு. இப்போ எல்லாரும் எனக்கு தீபார்த்தனை காமிச்சிட்டு, இதை பார்க்குறவங்க அனைவரும் என்னால் செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் பார்த்து நீங்கள் இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் இதை பார்க்குறவங்க 10 பேருக்கு அட்சய பாத்திரம் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் 10 பேருக்கு இன்றைக்கி அட்சய பாத்திரம் தரேன். அடுத்த வருஷம் 1000 பேருக்கு தரணும்னு எனக்கு ஆசை. இப்போ பூஜையை ஆரம்பிப்போம். கற்பூரம் நிவேதனம். விநாயகருக்கு கற்பூர நிவேதானம் சமர்ப்பயாமி. மகாலட்சுமி கற்பூர நிவேதானம் சமர்ப்பயாமி.
மகாவிஷ்ணு மகாலட்சுமி போற்றி போற்றி, மகாவிஷ்ணு மகாலட்சுமி போற்றி போற்றி, மகாலட்சுமி போற்றி போற்றி. அட்சய திருநாளை இது சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. செஞ்சீங்கன்னா எல்லோரும் வளமும் நலமும் பெற்று வாழலாம். கதளிப்பழம் தாம்பலம் கற்பூரம் அவுள் பாயசம் நிவேதானம் சமர்ப்பயாமி.